நெய்வேலி டு ஊட்டி ஒரு பட்ஜெட்டு ட்ரிப் பிளான் பார்க்கலாமா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருக்கேன். நம்ம சிபிஎஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டெய்லி நைட் 9:45க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஊட்டிக்கு ஒரு பஸ் இருக்குது. ஆனால் நம்ம இதில் முன்னாடி டிக்கெட்டை புக் பண்ணிடணும். 480 தான் பர் ஹெட்டு. இந்த பஸ்ஸு வீக் டேஸ் எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட்டை புக் பண்ணலாம், இல்லைனா நம்ம சிபிஎஸ்லேயுமே டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக 7:30க்கு ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நாங்கள் அங்கேருந்து ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் சிட்டி பேலஸ்னு ஒரு ஹோட்டலில் தான் ரூம் எடுத்தோம். 1800 பர் ரூமு. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். நல்லா நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்லேருந்து 500 மீட்டர்ஸில் தான் ஊட்டி போட் ஹவுஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ட்ரிப்பை நாங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்ட்ரி ஃபீஸ் 20 rupees தான். போட்டிங் நிறைய டேரிஃபில் இருந்தது. நாங்கள் எடுத்திருந்தது 600 rupees. அதாவது 6 members போகிற போட்டுங்கனால 600 rupees. இதே நீங்கள் ஃபெரி இது மாதிரிலாம் நிறைய டைப் இருந்தது. நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். போட் ஹவுஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்புனது தொட்டபெட்டா பீக் வியூ. இங்கே போகிறதுக்கு நாங்கள் லோக்கலில் ஒரு ஆட்டோ ஹையர் பண்ணிக்கிட்டோம். அவங்க 1000 rupees கேட்டாங்க. தொட்டபெட்டா வியூ பாயிண்ட், டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம் இது எல்லாமே பார்க்கலாம். 1000 rupees வர்த் இட் தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ராவல் டிஸ்டன்ஸ் அவ்வளோ தூரம் இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்க. டீ எந்த செஞ்சுரியிலேருந்து ஆரிஜின் ஆச்சு, எந்த கண்ட்ரியிலேருந்து வந்துச்சு எல்லாமே இங்கே இருந்தது. படிக்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நம்ம சாதாரணமாக கடையில் போய் ஒரு டீயை வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் இதெல்லாமே முடிச்சுட்டு டீ எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். நாங்கள் எல்லா ப்ராசஸையுமே பார்த்தோம். இலையிலேருந்து டீ பேக்கெட்டுக்கு எப்படி வருதுங்கிறத வரைக்கும் ப்ராசஸை நாங்கள் பார்த்தோம். பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஊட்டியில் நாங்கள் போன ஸ்பாட் எல்லாத்துக்குமே 20 rupees தான் என்ட்ரி ஃபீஸாக இருந்தது. பொட்டானிக்கல் கார்டன் மட்டும்தான் 100 rupees என்ட்ரி ஃபீஸு. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எல்லா இடமுமே. டீ ஃபேக்ட்ரி, டீ மியூசியம்லாம் பார்த்துட்டு எங்கள் ரூமுக்கு பக்கத்துலேயே தண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ஸ் ஜோன் இருக்குது. நீங்கள் கிட்ஸோடலாம் போகிறீங்கன்னா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். எனக்கு பர்டிகுலர்லி இங்கே ரொம்ப பிடிச்சது இந்த கேமரா செக்ஷன் தான். தேர்ட் ஐன்னு சொல்லி இந்த செக்ஷனுடைய பேர். அப்பையிலேருந்து நம்ம யூஸ் பண்ண சின்ன சின்ன கேமரா, ஸ்பை கேமராஸு, இந்த கேமராவோட எவால்யூஷன் இதெல்லாமே இதில் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்படியெல்லாம் கூட கேமரா இருக்குமான்னு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது தான் நமக்கு இந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்குன்னு தெரியுது. இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கேமராவாம். எனக்கு இதை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கேமரா இருந்துட்டு இப்போ நம்ம உள்ளங்கையில் ஒரு சின்ன ஃபோனில் கேமரா வந்துருச்சுன்னு தோணுச்சு. இதெல்லாம் ஃபிலிம் கேமராஸு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிட்ஸோடு போகிறீங்கன்னா இதெல்லாம் மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் பட்ஜெட் பிளானை நான் அதில் சொல்கிறேன். Thank you.